welcome to Nippon Paint வழங்கும் Weekend with Stars, powered by Rajcom Builders and For Gold, co-presented by Unibic Cookies. இந்த கோடை வெயில்ல சூரியனுக்கும் நமக்கும் நடக்கிற போராட்டத்துல சூரியனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு கூலா சோஃபா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஜி டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்மள இன்னும் கூலரா ஆக்க போற நம்முடைய வீக்கெண்ட் ஸ்டார் யார்? மற்ற குழந்தைகள் எல்லாம் சொப்பு சாமான் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிற அந்த நேரத்துல, கில்லி தண்டா விளையாடுற அந்த நேரத்துல இந்த குழந்தை சோல்ஜர்ஸோட படையெடுத்தது. இந்த வாரியரோட போர்வாள் கையில இல்ல, மூளைதான் அந்த குழந்தையோட போர்வாள். ரஷ்யால எத்தனை பேரரசர்கள், யூரோப்ல எத்தனை அரசர்கள் எல்லாரையும் பயமுறுத்தி செக் மேட் வச்ச அலெக்சாண்டர். இவருடைய வெற்றி அவருடைய ஃபிங்கர் மூவ்ஸ் தான். வெற்றியை நோக்கி அவரோட பிஞ்சு பாதமோ டீனேஜ் பாதமோ போகும்போது உலகத்துல இருக்கிற விருதுகள் எல்லாம் அந்த பாதத்துல கொட்டி கிடைச்சிச்சு. பல வேர்ல்ட் நம்பர் 1 பின்னுக்கு தள்ளிய செஸ் வேர்ல்ட் சாம்பியன். ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எந்தூசியாசத்தோட அந்த கேமோட நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டே வரேன்னு சொல்றாரு. நம்ம நேஷனோட பிரைட், தமிழ்நாடோட பெருமை, சென்னையோட வெற்றி சின்னம், விஷி அப்படின்னு நம்ம செல்லமா கூப்பிடுற தி கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த். Welcome Anand. Thank you. This is your சிம்மாசனம் சொல்லலாம். நிறைஞ்சிருக்கு. லைட்னிங் கிட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேராமே? ஆமா, because chess clubல I used to play very very fast. Okay. 5 நிமிஷம்ல ஒரு ஆட்டம் எடுத்து முடிக்கணும். So we used to have this habit of playing very fast. அந்த பழக்கம் அப்படியே carried over. Okay. And as a result அந்த nickname எனக்கு வந்து இந்த லைட்னிங் கிட் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நாங்க லைட்னிங் ஸ்பீட்ல உங்களோட புத்திசாலித்தனம், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் உங்களோட லைஃப் எல்லாத்தையும் வந்து ஒரு குவிக்கா ஒரு லுக்கு கொடுக்க போறோம். ஆனந்த பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சக்சஸ் 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 தான். சக்சஸ் தவிர வேற எதுவுமே, கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னா ஆனந்த் மட்டும்தான், வேற யாருமே உலகத்துல இல்லை அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த சக்சஸோட ஆரம்பிக்கலாம். ஷால் வி ஸ்டார்ட் வித் நேஸ்வி? செஸ் விளையாட்டை உலகிற்கு அறிமுகப்படுத்திய, பாரத நாட்டில் பிறந்து செஸ் விளையாட்டை உயிரெழுத்துக்களாக கற்று 64 கட்டங்களின் அகில உலக ராஜாவாக திகழும் செஸ் விளையாட்டின் நாயகன் விஸ்வநாதன் ஆனந்த். 1969ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி இந்திய செஸ் விளையாட்டின் ஜாம்பவானை பெற்றெடுத்தது தமிழகம். பால் பருவத்திலேயே செஸ் விளையாட்டின் அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார் இவரது தாய். முதல் பார்வையிலேயே 64 கட்டங்களின் மீதும் இவருக்கு காதல் உண்டானது. சித்திரமும் கைப்பழக்கம் செஸ் விளையாட்டு இவரது நாள் பழக்கமானது. இந்திய செஸ் விளையாட்டில் புது புரட்சியை உருவாக்கினார். தனது 14ஆம் வயதில் நேஷனல் சப் ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று மின்னல் வேக குழந்தை என்ற பெயரும் பெற்றார். தனது விளையாட்டு திறமையால் 15ஆம் வயதில் இந்தியாவின் இளம் இன்டர்நேஷனல் மாஸ்டர் என்ற பெருமையும் இவருக்கு சேரும். 18ஆம் வயதில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெயரும் பெற்றார். 1988ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்து கௌரவித்தது. 1999ஆம் ஆண்டு அன்றைய செஸ் உலகின் இரு துருவங்களான காஸ்பரோ ஆகிய இருவரையும் வீழ்த்தி ரெகியோ எமிலி பட்டம் வென்றார். 1993ஆம் ஆண்டு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முதல் முறையாக தகுதி பெற்றார். 1997இல் விஸ்வநாதன் ஆனந்துக்கு செஸ் ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. பல தோல்விகளுக்கு பிறகு 2000ஆம் ஆண்டு ஃபேடு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று இந்திய மண்ணுக்கு பெருமை சேர்த்தார்.
2007ஆம் ஆண்டு விளாடிமிர் கிரானிக்கை பின்னுக்கு தள்ளி எந்த மறுப்பும் இல்லாமல் உலக சாம்பியனானார். 2008ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று பலரின் பாராட்டை வென்றார். 2010ஆம் ஆண்டு வெஸ்லின் டாப்லோவை பின்னுக்கு தள்ளி உலக சாம்பியன்ஷிப் ஆனார். 2012ஆம் ஆண்டு பர்ன்ஸ் கேர்ள்ஃபண்டை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார். செஸ் விளையாட்டின் சிறந்த 3 வீரர்கள் பட்டியலில் இவரது பெயரும் பொறிக்கப்பட்டது. சதுரங்க விளையாட்டின் நிரந்தர ராஜா விஸ்வநாதன் ஆனந்த். இப்போ நாங்க பார்க்குற ஆனந்த் வந்து ஒரு மெச்சுவர் சாம்பியன். ஓகே, நிறைய சக்ஸஸ் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஏர்லியாகவே வந்துடுச்சு, ஒரு 12-13 இயர்ஸ்லேயே வந்துடுச்சு. பட் யோசிச்சு பார்த்தீங்களா, ட்ரீமாவது பண்ணி பார்த்தீங்களா, கனவாவது பண்ணி பார்த்தீங்களா, நம்மளோட வாழ்க்கை பாதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சின்ன வயசுலையோ இல்லை டீனேஜ்லேயோ ஆர் ஆஸ் அன் அடல்ட் ஊகிச்சு பார்த்தீங்களா? இல்லை, நான் ஒரு மாதிரி செஸ் தான் ஆடுவேன்னு நிறைய வாட்டி யோசித்தேன். ஆனால் இப்படி நடக்கும், இங்கெல்லாம் வந்து சேருவேன்னு எனக்கு தோணவே இல்லை. நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகவே நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது. ஆனால் அது நடந்த விதம் ஆல்வேஸ் அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடந்தது. ஈவன் now இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்து பார்க்கும்போது when things are all settled and perfectா இருக்கும்போதே அந்த பின்னாடி ஜேர்னி பார்க்கும்போது ஒவ்வொரு மைல்கல்லையும் இப்படி இருக்கும் நம்ம லைஃப், இந்த மாதிரி ஒரு இன்னும் வளைவான பாதையில போகும், இல்லை இவ்வளோ பெரிய பெரிய வியாபித்திருக்கிற அவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு ரியலி இமேஜின் பண்ணியிருப்பீங்களா? இல்லை உங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் இமேஜின் பண்ணாங்களா? ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்குற போது எனக்கு பெரிய ஞாபகங்கள் அது மாதிரியும் வரலாம், ஆனால் சின்ன ஞாபகங்களும் வருது. இந்த டிஷர்ட் எதுக்கு ஏன் போட்டுட்டேன், அன்னைக்கு காலம்புற இதை மறந்தேன், அதெல்லாம் ஞாபகம் வருது. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி கேம், அதுவும். ஓகே ஓகே, ஃபேமிலியில் ஆரம்பிக்கலாமா? ஓகே, உங்களோட ஃபேமிலி பற்றி நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அச்சீவர் யார் அப்படின்னு பார்த்தா உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர், சில்வர் டங் சொல்லுவாங்க அவரை, ஞாபகம் இருக்கா அவரை? ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ஆனால் எனக்கு ஞாபகம் அவ்வளோ ஞாபகம் இல்லை, பேசினது தான் ஞாபகம். பேசினது தான். நான் கொஞ்சம் லேட்டாக பிறந்ததால. ஓகே. நாட் மகாத்மா காந்தி எல்லாருக்குமே ஆசை, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு அம்சத்துல வந்து அவர் வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கணும், அவரோட வாழ்க்கையில இருக்கிற ஏதாவது ஒன்றை நம்ம தொடரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. அவரோட டைம்ல பயோகிராஃபி எழுதி முடிச்சாங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து எடிட் பண்ணார். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்க, மகாத்மாஜி நீங்கள் வந்து யாரையாவது சந்திக்கணும் அப்படின்னு நினச்சி முடியல, நிச்சயமாக சந்திக்கணும் அப்படின்னா யாரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னப்போ இவர் யார் பேரை சொன்னா தெரியுமா? ஆனந்தோட கிரேட் கிராண்ட் ஃபாதரான ஸ்ரீனிவாச சாஸ்திரியை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அவரை மாதிரி இங்கிலீஷ் அண்ட் கிராமர் அண்ட் வொக்காபுலரி அண்ட் கரெக்டிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேறு யாருமே கிடையாது. ஸோ அவரை பார்த்து ஒரு தடவை எப்படி இவ்வளோ அழகாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க, பிரிட்டிஷ்காரங்கிட்ட நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ அப்படின்னு நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, யோர் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை மகாத்மாஜி. எனக்கு இட் இஸ் ஆல்வேஸ் அன் அட்மினிஷன், எக்ஸாம் ஒழுங்காக பண்ணு, யூ ஹேவ் ஃபேமிலி ட்ரெடிஷன். ஆமாம் இல்லை, ஆமாம். உங்களுக்கும் இன்னொரு லெஜெண்டுக்கும் ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்கு. உங்களோட பர்த்டே 1969 டிசம்பர் 11th. ரைட். இதே டிசம்பர் 11th 1882 ஒரு தமிழன் பிறந்தார். அந்த தமிழன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே நிறைய கற்பனை, கோபம், ஆற்றல் அண்ட் ஒரு தன்னம்பிக்கை, வெறி, முக்கியமா பெண்களுக்கு நிறைய கிடைச்சது. யாருன்றதை நீங்களே பாருங்க. மகாகவி பாரதியார். பாரதியார் பிறந்த ஒரே நாள்ல நீங்களும் பிறந்திருக்கீங்க. ஓ, எனக்கு ஆக்சுவலா தெரிஞ்சிருக்கணும், பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்ல, பட் நாங்க ரிசர்ச் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் லெஜெண்ட் அவர் அப்படின்னா ரெண்டாவது லெஜெண்ட் நீங்க தான் தமிழ்நாட்டுல. அம்மாவோட ஃபேமிலி அதுல ஆரம்பிக்கலாம். 7 பேர் கூட பிறந்தவங்க. அந்த 7 பேர்ல 4 பேர் செஸ் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே விளையாடிட்டாங்க. ஏஎஸ் வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன், சுஷீலா உங்க அம்மா, அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சன், இப்படி 4 பேர் உங்களுக்கு முன்னாடியே செஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அப்பா மிஸ்டர் விஸ்வநாதன்,
ரயில்வேஸ்ல பெரிய வேலையில இருந்தவர். அதனால தான் நீங்க ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல பிறந்தீங்க. பிறந்தது எப்படி பிறந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா 2 பேரும். ஃபர்ஸ்ட் பையன் சிவகுமார், அதுக்கப்புறமா அனுராதா டாட்டர். சிவகுமார் பிறந்து 13 வருஷம் ஆச்சு, அனுராதா பிறந்து 11 வருஷம் ஆச்சு. அது வந்து தவமிருந்து பெற்ற பிள்ளையா இல்ல ஆஃப்டர் தாட்டா தெரியல. 11 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பெரம்பூர் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தீங்க. ஐ திங்க் அந்த ஏஜ்ல அந்த குழந்தை பிறந்ததுனால பெரிய பசங்களை பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதனால தான் உங்க அம்மா உங்களை அப்படி சீராட்டி போராட்டி அப்படி வளர்த்தாங்க இல்லையா? அவ்வளோ சந்தோஷப்பட்டு வளர்த்தாங்க உங்க அம்மா. அண்ட் ஐம் ஷுர் யூ ஆர் பேம்பர்ட் பை யுவர் பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்லையா? நல்ல டிஃபரன்ஸ். ஆல்மோஸ்ட் 4 பேரண்ட்ஸ் மாதிரி. 4 பேர் அம்மாடியோ. எனக்கு இட் வாஸ் லக்ஸரி. என்ன வேணுமோ கேட்டால் போகிறோம், யாராவது வாங்கி கொடுத்துருவா. நான் என்ன செஞ்சாலும் ஆல்மோஸ்ட் ஐ வுட் கெட் அவே வித் இட். ஓகே. பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு அப்பா அம்மா எல்லாம் அவளுக்கு என்னை பனிஷ் பண்ண வேண்டான்னு இருந்தால் கூட மை பிரதர் அண்ட் சிஸ்டர் வுட் டேக் ஓவர். பட் நான் இஃப் ஐ டிட் மை எக்ஸாம்ஸ் வெல் எனக்கு 4 பேரும் ஏதாவது வாங்கி கொடுப்பா. ஸோ இது மாதிரி இது குட் திங்ஸ். ஸோ பாராட்டு 4 பேர்கிட்ட இருந்து கிடைக்கும். பனிஷ்மெண்ட் ஒருத்தர் இல்லைனாலும் அடுத்தது பண்ணி ஏதாவது ஒருத்தர் 4 பேருக்கும் எஸ்கேப் பண்ணுறது கஷ்டம். ஸோ உங்களுடைய ஃபேவரட் யாரு 4 பேர்ல? அம்மா தான். அம்மா தான் இல்லை? ஐ மீன் அமேசிங். அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, யூனோ உங்க கூடவே இருந்தாங்க அப்படின்னு. கூடவே இருக்கிறதுலயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ் இருக்கு. பக்கத்துலேயே இருந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது ஒன்று இருக்கு, பக்கத்துலேயே இருந்து ஒரு அடல்ட் மெச்சூர் பர்சனை ட்ரீட் பண்ணுற மாதிரி வித் ரெஸ்பெக்ட். ஐ திங்க் உங்கள் அம்மா அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமா? ஒரு டிஃபன் கேரியரில் சாப்பாடு வச்சு லஞ்சுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இந்த தனியாக இன்னொரு ரூமில், லைப்ரரி ரூமில். சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ 11 மணிக்கு வந்து ஈவினிங் 5 o'clock வர சாப்பாடு கூட மறந்துடும். அப்புறம் அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பாடு கொடுப்பாங்க. அம்மானா ஒரு மேலே அவ்வளோ இது எனக்கு தெரியும். இன்னைக்கு ஆனந்த் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவங்க தான், சுசிலா விஸ்வநாதன் தான் காரணம். மலரொளி மந்தார மலரே மஞ்சாடி மணி சாஞ்சாடு மழை. மேபி 82, 83 இருக்கலாம். உங்கள் அம்மா வந்து ஆனந்த் நிச்சயமாக வேர்ல்டு சாம்பியனாக ஆவான் அப்படின்னு என்கிட்ட சொன்னது ஐ ரிமெம்பர். இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் நீ வந்து உங்கள் அம்மா நினச்சதை எதிர்பார்த்ததை நீ நடத்தி காமிச்சிட்ட. வி ஆர் ஆல் ப்ரௌட் ஆஃப் யூ. Anytime ஒரு டோர்னமெண்ட் முடிச்சு ஆல்மோஸ்ட் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹீ கால்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஹிஸ் மதர். எனக்கு ஃபோன் பண்ணலைன்னா அவங்களே ஃபோன் பண்ணி நல்லா திட்டுவாங்க, ஏன் ஃபோன் பண்ண தெரியாதான்னு. ஸோ அதனால she would follow his games at a very high level. Anand's mother, she passed away 2 years back, and I think that kind of affected Anand a lot. He was very close to her, and he was the first person to see her without life. And I think those days were a bit hard on him. But luckily, soon after his mother passed away, within 10 days, he was able to go to a chess tournament, and kind of, he played very well in that tournament, and almost it was like, saying thank you to his mother for all that she has done for him. எவ்வளோ சக்ஸஸ், எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தாலும் அதை கூடவே இருந்து, அதுவும் சின்ன வயசுலேருந்து நம்ம கூடவே இருந்து பார்த்து அந்த சக்ஸஸை பார்த்த அந்த பர்சன், அதுவும் நம்ம அம்மாவா, நமக்கு உயிரே கொடுத்த அம்மா அப்படின்னா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக்.
கண்டிப்பாக. ஆல்சோ மிஸ்டர் காமேஸ்வரன் சொன்ன மாதிரியே ஷீட் கம் டு த டோர்னமெண்ட்ஸ். எனக்கு எப்போவே தெரியும் எங்கேயோ இருக்காங்க, ஆனால் சாதா என் பின்னாடியும் இருக்க மாட்டேன். தனியாக எனக்கு நீ ஆடு உன் வேலையை பார்த்துக்கோ. எனக்கு டென்னிஸ் கோச்சிங்க்கும் 5:30 மணிக்கு காலம்பரெல்லாம் வந்து என்னை ஐஷின் போய் டென்னிஸ் கோச்சிங் இல்லைன்னா செஸ் டோர்னமெண்ட் எல்லா இடத்துலையும் சேர்ந்து தான் போயிருக்கோம். ஸோ எனக்கு மணிலாலையும் ஞாபகம் இருக்குது, அந்த ஜீப்னியில் ஏறி கோ டு ஆல் தீஸ் டோர்னமெண்ட்ஸ். சாயங்காலம் வர வரைக்கும் உட்காந்து, ஆனால் குவைட்டாக அவங்க ப்ரெசன்ஸ் எப்போவுமே அங்கே இருக்கும், ஆனால் டைரெக்டாக இருக்காது. அது முக்கியம். ஏன்னா வென் யூஆர் 8 or 9 you also want to be a little bit independent as a boy. ஸோ ரொம்ப கிட்டக்க இருந்தால் கூட இட்ஸ் பட் பர்ஃபெக்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் 2-3 நாள் முன்னாடி சிஸ்டரோட பேசியிருந்தேன். சொன்னேன், டேய் அம்மா என்ன நீ இவ்வளோ வருஷம் நீ சேர்ந்து இருந்த தனியாக 2 பேரும் என்ன பேசினாங்க? அவ்வளோன்னு பேசி ஞாபகம் இல்லை, ஏதாவது வேணும்னா ஷீஸ் ஆல்வேஸ் தேர். ஆனால் ஸோ நீங்கள் எங்கே மேட்ச் விளையாடினாலும் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆமாம். டில் ஐ திங்க் முதல் வருஷம் நான் தனியாக ஒரு போட்டிக்கு போனது 15 வயசோ 16 வயசு. ஸோ அது வரைக்கும் எல்லா டோர்னமெண்ட்ஸ்க்கும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமும் முக்கியமான டோர்னமெண்ட் அதுக்கப்புறமும் முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் வந்தாங்க. பட் அவங்களுக்கும் தோணித்து 16 வயசு ஆயிடுச்சு, இப்போ அம்மாவோட சாதா போயிருந்தா அந்த இண்டிபெண்டன்ஸும் வராது, கொஞ்சம் ஷி ஹெல்ப் பேக். பட் ஷி ஸ்டில் கேம் ஃபார் ஆல் தி இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ஸ். சொன்ன மாதிரி 2-3 வாட்டி எனக்கு ஃபோன் ட்ரை பண்ணியிருப்பேன், கிடச்சிருக்காது. சரி வீட்டுக்கு போய் பண்ணலான்னா 2 நாள் கழிஞ்சு கூப்பிட்டா, என்னடா கூப்பிட்டு தெரியும் இப்போல்லாம் பெருசாகிட்டியா கூப்பிட மாட்டியான்னு ரொம்ப கோச்சிப்பாங்க. ஸோ எனக்கு உடனே அதுக்குன்னே பயம். எல்லா டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே முதல்ல கூப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் பேக்கிங் எல்லாம். ஆனால் இன்னும் என்ன ஞாபகம் வருதுன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு அவங்க போய். போன வருஷமும் ஏதோ 2-3 வாட்டி திடீர்னு ராத்திரி எழுந்துட்டு ஐயோ அம்மாவை கூப்பிடவே இல்லையேன்னு நடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்ததோ இல்லையோ கூப்பிட முடியாது. அந்த பழக்கம் இன்னும் அவங்க செஸ் ஆடுறதால கடைசி வரைக்கும் நாட் ஒன்லி த ரிசல்ட் பட் என்ன நடந்ததும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அண்ட் யார்கிட்ட இருந்தாவது ரிசல்ட்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ சம்படி ஹேட் டு கால் ஹர் அண்ட் டெக்ஸ்ட் ஹர் என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி ஆட்டம் போயிட்டு இருக்கு, லைவ் ரிப்போர்ட்டிங் மாதிரி. ஸோ ஆஸ் அ பிளேயர் அவங்க கூட விளையாட அந்த அனுபவம் எப்படி? எத்தனை தடவை அவங்க உங்களை பீட் பண்ணியிருக்காங்க? நீங்கள் அதுக்கப்புறம் பீட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு செஸ் பிளேயர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அந்த வசதி இல்லை. She had to raise a family. She simply didn't have the time to practice. So அதனால பண்ணிருந்தாங்கன்னா she could have been your level. Of course, she could have been a good player, but she never had the chance to practice. I would say by the time எனக்கு 12 வயசு ஆனப்புறமே நான் எல்லா ஆட்டமும் ஜெயிச்சிருந்தேன். அம்மா கிட்ட ஒரு வாட்டி ஷிம்லால ஞாபகம் இருக்கு, ஹாலிடேல இருந்தபோது கொஞ்சம் வெளியில மழை பெஞ்சதும் என்னமோ சரி ஆட்டம் ஆடலான்னு பார்த்தேன். நானும் கொஞ்சம் விளையாட்டா I was taking some liberties. திடீர்னு பார்த்தா I was lost. அம்மா வின் பண்ணிட்டாங்க. She won and it was very unusual. She was very unusual அப்போ because கடைசி வரைக்கும் I could show her games. So there's that photo that you showed, ரெண்டு பேரும் we're playing. I actually not playing. நான் ஒரு வேரியேஷன் காமிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக இந்த வேரியேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் பிளாக்கோட, ஆனால் திடீர்னு இப்போ இந்த மூவ் கண்டுபிடிச்சிருக்காங்க, காமிச்சேன். ஷி இஸ் லிஸ்னிங் அண்ட் தட் வாஸ் இன் 86. ஸோ உங்களுக்கு டீச் பண்ண அம்மாவுக்கு நீங்களே டீச் பண்ணீங்க. ஷோயிங் என்ன நடந்துட்டு இருக்கு இப்போலாம், ஏதோ காமிடா இப்போ டோர்னமெண்ட்ஸில் என்ன ஆடிட்டு இருக்கேன்னு ஷோயிங் அதர் எக்ஸாம்பிள். இட்ஸ் அ நைஸ் ஃபோட்டோ. ஐ ரிமெம்பர் தட் ஒன் வெரி வெல். இட்ஸ் வெராண்டாவில் அப்படியே. ஓகே, அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறது வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அம்மாவை இன்னைக்கு காலையில் கூட அம்மா கிட்ட நான் வந்து 2 திட்டிட்டு ஒரு சண்டை போட்டு தான் வந்தேன். நான் இங்கே சாரி எப்போவாது சொல்லுவேன், எப்படின்னா அப்படி திரும்பி பார்த்து சாரி இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் சொன்னேனான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனந்த், அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா இல்லை சாரி சொல்லியிருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அம்மாவுக்கு இது சொல்லணும்னு அவசியமே இல்லை. தே ஃபீல் இட் அண்ட் இதெல்லாம் அப்படி ஸ்பெல் பண்ணணும். ப்ளஸ் யோசிச்சிருக்கேன், கோச்சிட்டு ஏதாவது சொல்லியிருக்கேனோ, அதெல்லாம் அந்த கில்ட்டாக இருக்கலாம். பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அது மாதிரி இருக்க முடியாது. ரெண்டு பேரும் முழு நாள் இருந்தால் டென்ஷன் இருக்க தான் இருக்கும். அண்ட் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப் இஸ் டிஸ்டன்சிங் யுவர் செல்ஃப் ஆல்சோ. ஸோ அதனால் அந்த ரொம்ப அதை பற்றி அப்புறம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இருந்தபோது எனக்கு நிறையா இந்த மாதிரி யோசனைகள் வந்தது, இது சொல்லியிருக்கூடாது அது சொல்லியிருக்கூடாது. இல்லை, ஒரு 4 நாள் இருக்கிற போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப என்ன சொல்லணும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தி டைம் வி ஹேட் டுகெதர் வாஸ் குட். அவ்வளோதான்.
எப்போவாது பிரேக் டவுன் ஆயிருக்கீங்களா நீங்க ஒரு லாஸ்க்கு அப்புறம் அம்மா கிட்ட பேசும்போது இப்படி லூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னு? நிறைய வாட்டி 2013 என் டைட்டில் போன அப்புறம் எனக்கு இட் வாஸ் a huge blow. பட் அம்மா நானும் சேர்ந்து க்ளோசிங் செரமனியில் உட்காந்துருந்தோம். அப்போ ஒரு மாதிரி சொன்ன பரவாயில்ல, இதெல்லாம் முக்கியமே இல்லை, விட்டுடுவேன். அண்ட் நானும் ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். பட் ஓகே, அம்மா சொன்னால் அது இன்னும் இல்ல ஆமா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம் இருக்கு, 8 வயசு இருந்திருக்கும் எனக்கு. ஸோ நான் கிளப்புக்கு போயிட்டு திருப்பியும் அதே தப்பை பண்ணிவிட்டு திருப்பியும் ஜெயிக்கிற ஆட்டத்தை தோத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். ஸோ அப்போ அம்மா கிட்ட என்ன ஆச்சு, நான் அப்புறம் கொஞ்சம் எப்படி தோத்தேன்னு காமிச்சிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ செஞ்ச தப்பெல்லாம் இல்லைன்னா உனக்கு மறந்துடுறதுன்னு ரொம்ப கோவமாக சொன்னாங்க. எனக்கு வந்த கோவம் தோத்ததுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி அதே முழுக்க அதில் ரீலீவ் பண்ணணுமா, ரொம்ப கோவமா நான் முட்டாள் ரொம்ப கோவமா இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன எங்கேயோ ஒரு வாட்டி அந்த பேப்பரை பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் அது போயிட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எவ்வளோ கோவமா அதை எழுதினேன்னு. எல்லாரும் வந்து மிஸ்ஸஸ் சுஷீலாவோட சாக்ரிஃபைசஸ் பத்தி தான் பேசுறாங்க. உங்க அப்பா வந்து ஐ திங்க் GM ஆஃப் ரயில்வேஸா ரிட்டையர் ஆனாரு. பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அவருக்கு வந்து டெல்லி போர்ட்லயே இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ do you know what he did? He turned it down. So and couple of times அம்மால வர முடியாத இருந்தபோது அப்பா வந்தா சேர்ந்து டோர்னமெண்ட். பட் அவருக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை டோர்னமெண்ட்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம். ஸோ முதல்ல he tried to be stern disciplinarian நீ ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் 2-3 வாட்டி சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் பிகாஸ் ஐ வாஸ் நாட் யூஸ் டு இட் அண்ட் அந்த டென்ஷன் இருக்கிற போது யூ கான்ட் டேக் அட்வைஸ். அதுக்கப்புறம் he understood tournaments வந்து is a different person. He's not I can't be sitting and telling him படி இது மாதிரி அது மாதிரி. 1985 உங்களுக்கு அர்ஜுனா அவார்டு, 1987ல வந்து பத்மஸ்ரீ, கரெக்ட், 1988ல ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், தென் 1991 to 92 ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு உங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் 2002 to 2002 FIDE வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஓகே, அப்புறம் 2002 to 2006 வேர்ல்ட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப். தென் 2003 to 2009 வேர்ல்ட் ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப். 2007 to 2013 வேர்ல்ட் செஸ் சாம்பியன். பர்ஃபெக்ட். 2000ல பத்மபூஷன், 2007ல பத்ம விபூஷன். Oh my God. உங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கே மூச்சு வாங்கிடுச்சு. ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன ஆனந்த், சௌக்கியமாக இருக்கியா? டோர்னமெண்ட்லாம் ரொம்ப பிஸி. உன்னோட இப்போ பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பழைய நினைவெல்லாம் கலந்து பேசி நம்ம ரசிகர்களுக்கு அதை தெரிவிக்கணும்னு எனக்கும் ஆசை, உனக்கும் அது கட்டாயம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு அப்பானா வந்து பையன் வந்து தன்னை போல் இன்ஜினியரோ இல்லை டாக்டராக இருந்தால் தன்னை போல் டாக்டராக வரணும்லாம் விரும்புவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உன்னுடைய செஸ் ஆர்வத்தை நல்லா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு குவிஸ் போல் கேட்டாங்க, காமேஷ் என்ன பண்ணலாம், பையன் இவ்வளோ செஸ் விளையாடுறான், என்ன கோர்ஸ் படிக்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஒரு மனசில் ஞாபகம் வந்தது. அவரை கேட்டேன், செஸ்ஸில் இது ஒரு GM வந்ததில்லை, ஒய் கான் பி யுவர் சன் அப்படின்னு கேட்டான். பட் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும். இன்றைக்கி ஆனந்த் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் வரணும் நாங்கள் வேண்டினோம். அப்பா கையில் சொன்னேன், யுவர் சன் மே பி ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர். நவ் தேர் ஆர் 47 கிராண்ட் மாஸ்டர் இன் இந்தியா. The entire credit goes to you and our federation and our Tamil Nadu chess undoubtedly. நீ வளர எனக்கும் செஸ்ஸில் இன்றைக்கும் நான் வந்து செஸ்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னா ஒன் ஆஃப் த ரீசன் யூ. நான் ஆனந்துக்கு மேல் வேறு யாருக்கும் அதே போல் இருந்து ஒன்றுமே நான் விட்டுக்குள்ளே இருக்கலாம். ஆனந்த் வளர எனக்கு செஸ்ஸை கொடுத்து மனசு இல்லை. டேக்கிங் த கேம் அந்த நேஷன்ஸ் ப்ரைடு பியாண்ட் த 107th ஃப்ளோர். நீ காஸ்கோட போய் 107வது ஃப்ளோர் விளையாடணுன்னு இந்தியாவே உயரம் போயிட்டுன்றாங்க எல்லாரும். அந்த கார்ட்டூன் நான் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கேன். இது நோபடி கேன் ஃபர்கெட். ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணது. இது நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க. லைட்னிங் கிட்னு 1982ல் எல்லா பேப்பரும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லா எடிஷன்ஸும் த்ரூ அவுட் தமிழ்நாடு பப்ளிஷ் பண்ணாங்க. இதான் எனக்கு தெரிஞ்சு உன்னை பற்றி ஒரு ப்ரொஃபைலாக எழுதுறதுக்கு எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. கும்ப்ளே டெண்டுல்கர் எல்லாரும் உன்னை பற்றி அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் ஐ காட் இட்ஸ் கலெக்ஷன். இது லேட்டஸ்ட் இதில் கூட நான் ஒன்று இது வச்சுருக்கேன் ப்ரெசர்.
சிட்டி ஆஃப் கேலன் ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வச்சு உன்னை வந்து ஒரு சேரட்டை அதாவது ரதத்தில் ஆஷின் போனோம் ஒரு ஊர்வலம் போல். இப்போ எல்லாம் கிராண்ட் மாஸ்டர் 5 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன்னு சொல்கிறான். பட் இட்ஸ் அ காட் கிஃப்ட்டு. என்ன ஆனந்த என்ன கேட்குறியா? காட் கிஃப்ட் என்னென்னா உன்னோட சின்ன வயசில் பழகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இல்லையா, அது எல்லாருக்கும் கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் செஸ் பிளே வரப்போகிறவனுக்கு கூட பழகினது எனக்கு அது திருப்தி. சர்ப்ரைஸ் திடீர்னு ஓப்பன் பண்ணி 5 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன். நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு சேனையை ஒரு மனுஷன் லீட் பண்ணுறான்றது போல் சிங்கிள் மேன் ஆர்மின்றது இவர் கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறார் செஸ்ஸில். ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள். உங்கள் மதர் சுசிலாஸ் தான் சொல்லுவாங்க, என்ன மேடம் நீங்கள் ஏதாவது எங்கள் இவ்வளோ தூரம் பையன் வளர்ந்துட்டு இருக்கான், எங்கள் செஸ்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நான் கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க எங்கள் பையன் விளையாட அதுவே உங்களுக்கு ஹெல்ப்னா. அப்போ எனக்கு முதல்ல புரியல, அது என்ன விளையாட எப்படி ஹெல்ப் வரும்னா. அப்போ தான் தெரிஞ்சது. ஒன்ஸ் இஸ் ஸ்டார்டட் ரைசிங் so many age even started coming. தமிழ்நாடு ஸ்டேட் சப் ஜூனியர் அண்டர் 15 வின் பண்ணச்ச இஸ் ஹார்ட்லி 11 or 12 year old. அப்போ தான் முதல் ஆனந்தை பற்றி நான் ஒரு பத்திரிகையில் பெருமைப்படுறேன். லைட்னிங் செஸ் கிட், அதாவது மின்னல் வேக சதுரங்க சிறுவன். அது அவருக்கு 20 வயசுலும் அதையே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் மெட்ராஸ் டைகர்னாங்க, ரேபிட் செஸ் டைகர்னு அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஹிம் அஸ் மை லைட்னிங் செஸ் கிட். இவர் ஈரானில் தான் அங்கே முதல்ல செஸ் இதுவாச்சு. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கினார். இதெல்லாம் செஸ்ஸுக்கு ஒரு பெரிய மதிப்பு. அந்த மதிப்பை தேடி கொடுத்த ஆனந்துக்கு எல்லாருமே ஒரு பெரிய கை தட்டணும் என்று கேட்டுக்கிறேன். வண்டர்ஃபுல். அது ஒரு உங்கள் கோச் அண்ட் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் இருக்கும்போது 2 பேரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரைட்டோ, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உட்காருங்க. ஆனந்த், சம்திங் கொண்டு வர போகிறோம் உங்களுக்கு. அது என்னன்னு நீங்கள் கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்ட் எல்லாம் எங்களுக்கு சொல்லுவீங்களா? நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. This is your first ever trophy. It's actually in very good shape. என்ன தோணுது இதை பார்க்கும்போது? I remember how I felt when I got it. அப்படியா? ஆமா. Oh my God. I mean for 6, 7, probably 7. 7 years old. அப்போ 7 and வயசுல. imagine you get something that looks like this Okay. in heaven. Thank you so much. Thank you. ஓகே, உங்களுக்கு வந்து நிறைய பீப்புளை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. செஸ் விளையாடுறவங்க மட்டும் இல்லை, நிறையா அச்சீவர்ஸ் நிறையா மீட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட வேற இன்னொரு துறையில் இருக்கிற ஒருத்தர், உங்களை விட கொஞ்சம் ஓல்டர் அவர். ஆனால் எப்படி 1988 நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஆனீங்களோ அதே இயர் வந்து அவருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் யாரு, என்ன, யாரா இருக்கும், என்னவா இருக்கும், அவர்கிட்ட கேட்டுக்கலாமா? சார் நீங்க? Well, I've always been a chess enthusiast. I learned the game when I was about, I think 6 or 7 maybe, when my grandmother taught me the game. And since then I've just been in love with the game. I love playing the game. And so in the papers, when I started reading about this, young boy, Vishwanath Anand, it kind of caught my attention and I kept following him. And it's a bit of a coincidence that we kind of began our careers together. In 1988, my first film released, Kayamat Se Kayamat Tak. And in 1988, Anand became Grandmaster. If I'm not mistaken, he was the first Grandmaster from India. And then finally, when he became world champion, it was a moment of such joy and pride for all of us chess enthusiasts from India. And it was really amazing for us to know that we have our guy up there who's ruling the world. So that was really tremendous and so inspiring. It was really inspiring. Okay. Did you expect him? எதிர்பார்த்தீங்களா? இல்ல. Plus கொஞ்சம் உல்டாவா இருக்கு. I started following him in 1988 na world day upside down மாதிரி. because we started following him around the same correct time. That's exactly what I wanted to ask you. Usually sports starsலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது சினிமா பார்க்கணும்னு நினைப்பாங்க, இல்ல லிட்ரேச்சர் ஆர் சம்திங் லைக் தட். பட் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்றாரு என்னோட லைஃப்ல வந்து அவரை நான் பார்த்தேன், he was a role model to you அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது how do you feel really? எனக்கு தெரியல அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. பிகாஸ்
ஒரு விதமாக யூ ஃபீல் வெரி ஆனர்ட், யூ ஃபீல் வெரி ஃப்ளாட்டர்ட். ஆனால் இன்னொரு விதமாக இட்ஸ் வெரி ஹார்ட் டு பிளேஸ் தர் இன் எனி கான்டெக்ஸ்ட். நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்களா? நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். முதல் வாட்டி I remember 2001 ஐ ஜஸ்ட் கேம் பேக் அஸ் வேர்ல்ட் சாம்பியன். ஐ ஜஸ்ட் ஒன் த டைட்டில். பாம்பேக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே ஐ வாஸ் கிவிங் அ lecture about chess and I was going to show one of my games and there he was. அங்க கெஸ்டா இருந்தாரா? I said, okay, American, you know, he plays a bit of chess. I mean, anyway, to have in the audience was very nice. Ana after I showed the game and கொஞ்சம் டெக்னிக்கலாக காமிச்சு முடிச்சப்புறம் he started, he asked 2 or 3 questions. In fact, he was the only person who asked any questions. கேள்வி கேட்டார். He actually knew, ரொம்ப தீவிரமாவே செஸ் ஆடுற மாதிரி தெரிஞ்சிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. he knew ஒன்னு இந்த லைனில் நான் என்ன சொல்கிறேன்னு உடனே சட்டுன்னு புரிஞ்சுடுத்து. he said, இந்த லைனில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், இந்த மூவ் தப்பு, அதனால தான் you were able to go here. And அதுக்கப்புறம் on several occasions we met, we played some games for charity. அதுக்கு அவர் என்ன சொல்றான்னு கேட்கலாம். Well, the first time I met him, though it was for a brief moment, I carried my chessboard with me and I got him to sign it. I've always been a huge fan. And then I met him and his wife Aruna, and he was kind enough to play a game of chess with me. He was just humoring me, I guess. But for me, it was a big moment, you know, to play. He's someone who he has all the qualities of a true champion. He's passionate. He's in love with what he's doing. And that's where the hard work and the dedication comes in. But other than that, he's also a really fine human being. He's someone who's very sensitive, well-read, very, very unassuming. He's so unassuming. I mean, you know, here's the world champion and he's so unassuming. And I mean, he's someone I really look up to. He's someone who's a role model for me. He's someone who I think is a role model for all young kids across the country. So my very best wishes to him always, and my admiration always. Wow, that is a nice surprise. I like him because when you're with him, you forget he's a movie star. You forget he's one of the biggest stars in the country. எப்படி நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கும்போது we have forgotten நீங்க எவ்வளவு பெரிய கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கறத மறந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பக்கத்து வீட்ல இருக்கிற ஒருத்தர் மாதிரி பேசிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி. பட் ஐ திங்க் எல்லாரையும் விட உங்களுக்கு இருக்கிற அந்த ஹியூமிலிட்டி வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு ஸ்கூல் டைம் ஒன்று. இப்போ மெட்ராஸில் இருக்கிற சில சில்ட்ரனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பிறந்த உடனே அப்பா அம்மா வந்து இங்கிலீஷ் நல்லா கற்றுக் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, டான் போஸ்கோ மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அப்புறம் லயலா காலேஜுக்கு அனுப்புவாங்க, அப்புறம் டென்னிஸ் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுவாங்க, செஸ்ஸும் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுவாங்க, உலகத்தில் இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லியும் கொடுத்துருவாங்க சின்ன வயசில். அப்படி தான் நீங்கள் ப்ரிவிலேஜாக தான் வளர்ந்தீங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னா டான் போஸ்கோ. எல்லா சென்னை பாய்ஸும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த ஸ்கூல் உங்களோட கிளாஸ்மேட்ஸ் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லாட்டா நாங்க ஞாபகப்படுத்துறோம். இதான் எம்பாரசிங்கா இருக்க போகுது. அப்படியா? டம் டம் தாரரம் பம் 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 டம் டம் தாரரம் பம் பா தாரே ராரே ராரே ரா டம் டம். Hi Anand, welcome to the party. யாரு தெரியுமா? It's been a long time. ஆனந்தையும் நானும் 1981லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் அவன் மணிலாந்துலேருந்து வரும்போச்ச கிளாஸ் ரூமில் எங்கள் கிளாஸ்குள்ளே தான் வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்தான். And I think he will regret for the rest of his life. In studies, obviously, he was very good. And but half the time he was not there because he was playing international tournaments. இங்கே இந்தியாவுக்கு வந்தால் நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போவோம். Let it be culturals, let it be movies, let it be a walk on the beach. I will update him on what is happening in the city. And to this date, our friendship continues. I wish him all the best in future. And may the friendship last forever. Thank you. Hi Vishi. விஷின்னு கூப்பிட்டு தான் பழக்கம். விஸ்வநாத் ஆனந்த் தான் பேர். ஸோ ஹாய் ஆனந்த். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல ஆனந்த், பட் ஐ திங்க் நம்ம எல்லோரும் சேர்ந்து 11C ஐ திங்க் 11th ஸ்டாண்டர்டில் நாம் எல்லாம் சேர்ந்து ஸ்கூல் கட் பண்ணிவிட்டு ஒரு படத்துக்கு போனோம். சஃபயர் ப்ளூ டைமண்ட் அண்ட் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் மாட்டினோம். ஐ திங்க் யூ ஷுட் ரீகலெக்ட் திஸ் ஈவெண்ட். ஃபாதர் விவி ஏப்ரஹாம் தான் பிரின்சிபலாக இருந்தார். எல்லோரும் சேர்ந்து கட்டடிச்சுட்டு போனது அவருக்கு தெரிஞ்சிச்சு. பெரிய பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கிற சமயத்தில்
இந்த கிளாஸில் நீயும் இருக்கேங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நாங்கள் எல்லாம் தப்பிச்சோங்கிறது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒட்டு மொத்தமாக நான் நட்ஷல் சொல்லணுன்னா இட்ஸ் பீன் அ ஃபென்டாஸ்டிக் experience having been part of your life and you being part of our life. Wishing you and your family all the very best, health, wealth and everything that's beautiful. இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. Very அதுவும் small actually. ரொம்ப ஸ்மால் இல்ல. Very small actually. A couple of doctors had their surgeries lined up today. Oh my God, okay. Sanjay, Sajad, இவங்க எல்லாருமே வந்து they've sent their regards. In between surgeries, all top doctors. We also have, okay fine. The task is ஆனந்த் has to introduce எல்லாரையும். நீ introduce பண்ணு. எல்லாரும் இவரு மிஸ்டர் பட். பட்டா, ஓகே. விஜய், தெரியும். ஸ்ரீராம், ஓகே. ராஜேஷ், அருண், ஏப்ராம், ஸ்ரீகாந்த், நீங்களே சொல்லிடுங்க. ஜேக்கப். எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சார். எப்படி இருந்தது சர்ப்ரைஸ்? பட்டா பார்த்தோன்னே I thought he would sort of pop up, but all the இத்தனை other பேர் guys வருவாங்கன்னு were very எதிர்பார்க்கல. nice, yeah. ஓகே. எவ்வளவு பெரிய லெஜெண்டா இருந்தாலும் ஹியூமன் பீயிங் தான். அப்பா அம்மாவுக்கு அவங்கள பத்தி சில விஷயங்கள் தெரியலாம், ஒய்ஃப்க்கு சில விஷயங்கள் தெரியலாம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு தெரியலாம். அவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாத விஷயம், கோச்சஸ்க்கு தெரியாத விஷயம், அவங்களோட மேனேஜர்ஸ்க்கு தெரியாத விஷயம் கிளாஸ்மேட்ஸ்க்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த அந்தரங்க நாயகன் தான். ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி கிளாஸ் கட் அடிச்சு நீங்க சினிமா போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி மாத்திரம் இல்ல. ஒரு ஐ லைக் தட். ஒரு வாட்டி இல்ல. இத்தனை டான் பாஸ்கோ ஸ்டூடண்ட்ஸ் நான் ஒண்ணா பார்த்தது இல்ல. சோ அன்செட்டில் அங்க போய் நான் உட்காந்துக்கலாமா? ஓகே. இப்போ நடத்துங்க உங்க கிளாஸ் ஆஃப் 80. சோ என்ன அவர் வந்து செஸ் விளையாடுவாரு. அவரோட யாராவது செஸ் விளையாடி இருக்கீங்களா? அருள கிட்டே சேர்க்கலையா யாரையும்? எங்கள் வீட்டுக்கிட்ட நாங்கள் செஸ் ஆடுவோம். ஸோ வித் லோக்கல் மை நேபர்ஸ். ஸோ அவங்ககிட்ட சில எண்டிங்ஸ்லாம் கேட்டு அங்கே ஐ யூட்டிலைஸ் இட். ஓகே. தேல் சடன்லி தேல் பி சர்ப்ரைஸ் ஹவு டிட் யூ எப்படி இதை கண்டுபிடிச்ச? தே வுடன்ட் நோ தட் it was given by the world champion. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சு சென்னையில். ஆனந்த் வாஸ் பிளேயிங். ஐ திங்க் இன் த மிடில் ஆஃப் த கேம்ஸ் he had a move. அன்னைக்கு ஈவினிங்கே I chatted with him. ஓகே. Why did you do this move? Why can't you do that move? அப்போ he actually explained to me in the middle of the game that this is the reason I did this move அப்படின்னு. First of all, I didn't expect a reply in the middle of the world championship. See, getting a question during a chess tournament from a DB classmate, I thought, okay, பதில் போட்டுடலாம். டுடே எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றீங்க? 87 கிளாஸ் ஆஃப் 87 னா இப்போ 20 years கழிச்சு 2007ல நாங்க மறுபடியும் சந்திச்சோம். We got back in touch with Anand. அதுக்கப்புறத்துல இருந்து we've been regularly in touch and we all have a DB group called DB87. அது ஆரம்பிச்சு வச்சவர் இவர்தான். வாட்ஸ்அப் குரூப். ஏதாவது ஒரு ஆந்தம் இருக்கா அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து? We have the school anthem. இந்த ஆனந்துக்காக உங்க ஸ்கூலோட ஆந்தம் 1 2 3 4 ஸ்டார்ட். We'll do our best and never will rest for virtues in our doings. Is on our crest, our motto's the best. Don Bosco boys will shine as of yore. And as the years roll along, you'll hear this song. Don Bosco's evermore. Yay! That was so good. Even after so many years, so lovely. இப்போ செஸ் விளையாடுறாரு. அவர் கூட வேற ஏதாவது கேம் விளையாடணும்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை ஏதாவது இருக்கா? In fact, we have a game which is specific Don Bosco Egmore. And அது வந்து ஆடுறது வந்து ஒரு பேஸ்பால் கிளப்போட and a soft ball. அந்த லஞ்ச் பெஞ்ச்ல அந்த அது நடுவுல பெஞ்சோட கேப் விக்கெட் வெச்சிட்டு விக்கெட். ஸோ ரொம்ப ஆட முடியாது பிகாஸ் த விக்கெட் இஸ் சோ பிக். இருக்காது.
Now this is how the toss in croquet used to happen. Whoever gets the top is the winner. I can try. I can pinch him out. I can pinch. But it has to hold. விடாதீங்க சாம்பியன் கிராண்ட் மாஸ்டர் விடாதீங்க இவரை விடாதீங்க Now he has to drop and catch it. Hold it. Now he has to back or goal. And அதுக்கப்புறம் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். யூசுவலா இப்போ கிரிக்கெட்ல வந்து ஷார்ட் அடிச்சா நேரா ஓடணும். ஆனா இங்க சைட் வேஸ் ஓடணும். ஆனா கிரிக்கெட்ல வந்து பேட்ஸ்மேன் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் bowler போடுவார். இங்க the bowler need not wait for the batsman. If he gets out of the ball, he'll bowl. Okay. And there in croquet there are 8 balls to an over. Yeah, 8 balls an over. Last ball, what a good. You shouldn't take a run. Another thing, this is the only sport where you can get out more than one time. Because if it touches your body, it's a half out. Then you can become full out. So it becomes 1.5 times. ஓ So ஓகே it's a very complex thing. சரி இந்த காம்ப்ளெக்ஸ் சிம்பிளா ஒரே ஒரு தடவை விளையாடி காமிங்க சும்மா So விளையாடி காட்டுங்க then he has to. நீ பேட் பண்ணு ரன்ஸ் ஓடு. நீ bat பண்ணு. இல்ல நீ பேட் பண்ணு. அதான் நான் டாஸ் ஜெயிச்சேன் கொடு. ஒரே ஒரு தடவை நீங்க பேட்டிங் ஏன்னா இந்த டான் பாஸ்கோ பாய்ஸ் எல்லாம் கூட்டு வந்தா செட் எல்லாம் உடஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஆனந்த் விஸ்வநாத் அவர்கள் croquet விளையாடி மொத்த செட்டையும் உடைக்க போகிறார் This is the surprise element because I've got the real ball. Half out. half out தான் This is the original ball. கிராண்ட் தான் இருக்கு மாஸ்டர் தான் மிச்சம் ஆமா. ஓகே பாத்து அமைதியா இருந்த எங்களோட செட்டை அமைதியா இருந்த ஆனந்த் விஸ்வநாத்தை இப்படி ஒரு கலேபரம் பண்ணது நீங்க எல்லாரும் தான் ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் மிஸ்ஸிங் இஸ் நாட் ஹியர் ஸோ அவரை வந்து எங்க எப்படி கூப்பிடலாம் எங்க கூப்பிடலாம் எங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்துடலாம் ரொம்ப போட்டோஜெனிக்கான ஒரு பர்சன் விஷய் பற்றி சொல்லணும்னா அன்டிஸ்பியூட்டட் கிங் இங்க வாங்க ஸ்கூலில் படிக்கும்போதே அவர் வந்து நேஷ்னல் செஸ் சாம்பியன் அண்ட் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் சொல்லணுன்னாக்க இந்த ஹவுஸ் மேட்சஸ்லாம் இருக்கும் இன்டர் ஹவுஸ் கிரிக்கெட் மேட்ச் இன்டர் ஹவுஸ் அத்லெட்டிக் காம்படிஷன் அது மாதிரி அப்போ இன்டர் ஹவுஸ் செஸ் காம்படிஷன் இருக்குது அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு பேர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஸ்ஸுக்கு நான் பேரை கொடுத்தேன் பேர் கொடுத்துட்டு நான் ஓரளவுக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட அப்பாவோட ஆடுவேன் ஒரு நம்பிக்கை தான் அந்த ஏதாவது ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செஸ் மேட்ச்சுக்கு போனேன் டான் பாஸ்கோவில் என் அப்போனண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னொரு ஹவுஸ்லேருந்து யாரோ வராங்க அப்படின்னாங்க அப்போ வந்து பார்த்தானாக்க விஸ்வநாதன் ஆனந்த் வந்து ரூமில் வந்தார் சரி இது செஸ்ஸை பார்க்க தான் வந்திருக்காருன்னு பார்த்தானாக்க அவர் காம்படிட்டராக வந்திருக்காரு அவர் அப்போ நேஷ்னல் செஸ் சாம்பியன் நான் சொன்னேன் இது ரொம்ப அநியாயமாக இருக்கு நாங்கள் ஹவுஸ் மேட்சஸ்லாம் ஆடும்போது நீ எப்படி வந்து ஆட முடியும் ஒன்று இல்லை நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் ஆடு ஜஸ்ட் ரிலாக்ஸ் ப்ளே பண்ணி நானும் வந்து இந்த ஹவுஸில் இருக்கேன் இல்லையா ஸோ நான் இந்த ஹவுஸை ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லிவிட்டு சும்மா சீரியஸாக ஆடல அப்படி ஒரு சாம்பிள் பார்க்குற மாதிரி ப்ளே பண்ணேன் நானும் ஒரு ஃபியூ மூவ்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அவரும் ஆடினார் பரவாயில்லையே நேஷ்னல் செஸ் சாம்பியன் நான் ஒரு 10-15 மூவ் பண்ணிட்டேன் ஒருவேளை எனக்கே தெரியாமல் நான் வந்து ஒரு பெரிய செஸ் சாம்பியனோ என்னமோ அப்படின்னு ஒரு யோஜனையில் இருந்தேன் அப்போது சரி இப்போ ரியலாக ஆடலாமா அப்படின்னாரு ஆடிட்டு ஏதோ ஒரு 4-5 மூவ்ஸில் செக்மேட் பண்ணிட்டாரு ஸ்கூலில் ரொம்ப குவைட்டாக தான் இருப்பார் அவ்வளோ ட்ராவல் பண்ணியும் ரொம்ப நல்லா படிப்பார் எப்படியோ மார்க்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாயலாக அவர் ஈவினிங் காலேஜ் பண்ணார் நான்
டே ஸ்கூல் போனேன். பட் அப்பப்போ எப்பாவது ஒரு தரம் ஒகேஷ்னலாக அவர் ஊரில் இருக்கும்போது, நான் ஊரில் இருக்கும்போது அருணாவோட வில் மீட் அஸ் அ ஃபேமிலி. பட் வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அண்ட் அப்படியே இருங்க விஷி. அண்ட் யுவர் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு someone can be so humble and normal in spite of all their success. விஷயம் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த கோக்கர் மேட்சை பார்த்து இமீடியட்டாக வேண்டாம், இந்த மேங்கோ சீசன் முடியட்டும். மேங்கோ சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ நோ ஹி லவ்ஸ் மேங்கோஸ். ஸோ இந்த மேங்கோ சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் maybe a little bit more attention to your fitness. And Aruna, of course, wonderful person. They complement each other very well, and so much of joy and energy Aruna brings to the room which he enters. I wish you both the very best. Thank you. No, I know what he's referring to. I think 3 years back we spoke, and he had just undergone transformation. ஆமா, அவர்தான் சொன்னார் சாத்தான் வேதம் ஓடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா டின்னர்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபுல் வெயிட் போட்டுட்டு இருந்தாரு அவரு. டயட் பண்ணாம இப்ப வந்து அப்படி ஆயிட்டாரு. But it's good whatever said and done. What he's saying is good. So பேசினோம். I said எப்படி பண்ணேன்? He said இந்த மாதிரி டயட் and I've got this trainer. Okay, very impressive. நானும் கொஞ்சம் பண்றேன், but I generally do my own routine அந்த மாதிரி. என் ட்ரெயினர் வேணா அனுப்புறேன். நீ I'll give you his number. I'll give him your number. He'll connect. நான் கூப்பிடுறேன்னு சொல்லி வச்சுட்டு the training he described என்னால் பண்ண முடியாது. நான் ஏதோ some running, some weights பண்ணி முடிச்சிடுவேன். He was doing very intensive. It's okay, ஒரு ரோலுக்குன்னு அப்போலேருந்து என்னை துரத்திண்டு ஃபிட்னஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணணும். Funny incident. He had come as usual in middle for 3 weeks வந்திருந்தான். And we had a reunion at Matsya. And அப்போ அருந்த கூட வந்திருந்தான். ஸோ நல்ல அழகான பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் ஆனந்த் கிட்ட கேட்டுச்சு. ஸோ ஆனந்த் வாஸ் பிஸி ட்ரைங் டு சைன். தென் தட் கேர்ள் டோல் அரவிந்த் சுவாமியோட. Because he was in between and that he was just 2 movies old, 2 or 3 movies. By then he was already champion. But still in India, என்ன பண்றது, சாம்பியனா கிராண்ட் மாஸ்டரா இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு இடம் எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். So that was a very funny incident. So அவரை தாண்டி போச்சு. And he was even in very humbly, okay, Arun, your autograph. And the girl didn't know that she had asked the world champion. தெரியல. Send that shit through the world champion. Anyway, அந்த பொண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனந்தோட அருமை. Definitely. உலகமே தூக்கி கொண்டாடும், எங்கேயோ வச்சு கொண்டாடும் ஆனந்த. இப்ப அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இப்ப தூக்க போறாங்களாம். இங்க வரணும், தூக்கி கொண்டாட போறாங்க. ஃப்ரண்ட்ல வந்துருங்க. நான் ஃபிட்னஸ்க்கே போயிருக்கணும். We miss Manish today. ஓப்பா 3 cheers to Don't get carried away. Wow, that was so good. Thank you so much. Thank you so much. Thank you. மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தமிழ் பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த பர்டிகுலர் சிங்கர் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யாரு என்ன அப்படிங்கறத அவரே சொல்லலாம். பாத்துறோம். சரி, அவரே சொல்றார். நமஸ்காரம். சில பேர் அறிமுகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உலக புகழ் பெற்றவர். நான் எதை பற்றி பேசணும்? ஏன்னா செஸ் நானும் கொஞ்சம் விளையாடுவேன். ஆனால் அந்த அளவுக்கு when once Anand is playing international matches, then I used to watch them. அவ்வளோதான். அவர் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் நமக்கு. என்ன, நம்ம நாட்டுக்கு சேர்ந்தவர். இதெல்லாம் பக்கத்தில் வச்சாச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இஸ் சிம்பிளிசிட்டி. நான் எப்போவுமே என்னுடைய இசை நிகழ்ச்சியில் கூட பேசும்போது எல்லோரும் சார் யாராவது அறிகுறி சொல்லுங்கள் வளர்கிற பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிகுறி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்கிறது ஒன்று தான், தேர் ஆர் நோ ஷார்ட் கட்ஸ். இன்றைக்கி பிறந்த நாளைக்கு நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு முடியாது. அதுக்கு ரொம்ப உழைக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். இதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க மாதிரியே விஸ்வநாதன் ஆனந்தன் கூட பட்டிருக்காரு, ரொம்ப சாதனை செஞ்சுருக்காரு. பட் டு கீப் தட் சிம்பிளிசிட்டி,
அந்த வினயமாக இருக்கிறது, சரளமாக இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு சின்ன சக்ஸஸ் வந்தாச்சுன்னா அந்த போதை அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் உலகமெல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர் விஸ்வநாதன் ஆனந்தன். செஸ்ஸுன்னாவே 2-3 பேர் சொல்லுவாங்க, அதில் நிச்சயமாக இவர் பேர் இருக்கும். பிகாஸ் he was for quite a while he was number 1 in the world. அதனால தான் நான் முக்கியமாக இன்றைக்கி அவரை பற்றி சொல்ல வேண்டியது அவரோட ஒரு சரள ஸ்வபாவம். அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பண்பு, ஒரு சம்ஸ்காரம், அதுதான் அவருக்கும் வந்திருக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இன்னொன்று என்னென்னா, ஐ திங்க் லேட் 70s 80s அவருக்கு ஒரு சின்ன ஸ்பான்சர்ஷிப் தேவையாக இருந்தது போல் இருக்குது. நான் அது பெருமையாக சொல்லிக்கல, நான் பெருசாக அவருக்கு பண்ணிட்டேன் சொல்லவே இல்லை. எங்கேயாவது ஏர்போர்ட்டில் பார்த்தா கூட அவர் எனக்கு நினைவுபடுத்துவார், பலு சார் நீங்கள் தான் என்னை முதல்ல ஸ்பான்சர் பண்ணி ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்படி தான் நான் அவருக்கு பதில் கொடுக்கறது. ஆருத்ரா அப்படின்னு சொல்லி தெலுங்கில் ஒரு கிரேட் போய்ட்டு இருந்தார். அவருக்கு இந்த செஸ்ஸில் நிறைய ஈடுபாடு. ஹி வாஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் தி தியாகராஜா கிளப், டி நகர் கிளப்பில். ஒரு நாள் ரெக்கார்டிங் நடக்கும்போது என்கிட்ட ஒரு சின்ன பையன் ரொம்ப அழகாக விளையாடுறான். எனக்கு தெரியும் அவன் ரொம்ப உலக புகழ் பெறக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது. அண்ட் ஹி வில் பி ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் செஸ் இன் தி வேர்ல்டு. எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் வேணும், நீ கொடுக்கணும் அப்படின்னார். ஐ செட், பெரியவங்க நீங்கள் வர்றீங்க, ஒரு குழந்தைய பற்றி சொல்கிறீங்க, திஸ் இஸ் மை பிளாங்க் செக், நீங்கள் எவ்வளோ வேணும்னா எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ நான் அவ்வளவு பெருசாக சம்பாதிக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மேதைக்கு இப்போ நான் நினைக்கும்போது, நான் ஒரு சின்ன தொண்டு செஞ்சேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இஃப் நாட் மீ somebody else would have definitely done to Mr. ஆனந்த். சும்மா பேசிட்டா போதுமா அப்படின்னு நினைப்பாங்க பாலசுப்ரமணியம். எங்கே போனாலும், எந்த ஃபங்க்ஷனில் போனாலும் ஏதாவது ஒரு பாட்டாவது ஒரு லைன் பாட மாட்டிங்களோ சார் அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்வலாக இப்போ நான் பாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் கேள்விப்பட்டேன் உங்கள் அம்மாவுக்கு இப்போ நான் பாட போகிற இந்த 2 வரிகள் அதுக்கு சம்மந்தப்பட்ட பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம், உங்களுக்கும் இஷ்டம்னு சொல்லி. நிச்சயமாக இது கூட நான் உங்களுக்காக பண்ண முடியலன்னா there is no meaning in my singing நான் நினைக்கிறேன். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான் அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ அருஞ்சுவைப்பால் என ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால் தானோ. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். நன்றி டு MS விஸ்வநாதன், நன்றி டு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாட்டு எனக்கு கிடைச்சி உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிரியமான பாட்டாக இருந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிஸ்டர் ஆனந்த், ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு பி டாக்கிங் அபவுட் யூ டுடே. அண்ட் தி என்டையர் கண்ட்ரி இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அதுலேயும் தமிழ்நாடு இன்னும் ரொம்ப 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 கர்வமாக உங்களை பற்றி பேசும். நீங்கள் வளர்கிற காலகட்டத்தில் நானும் வளர்ந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஐ ஆம் ஹியர் yet again to talk about you அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. God bless you, God bless your family. செஸ்னா ஆனந்த், ஆனந்த்னா செஸ், செஸ் அண்ட் ஆனந்த்னா இந்தியா. Nice to have talked about you. God be with you always. நமஸ்காரம். உங்களுக்காகவே ஸ்பெஷலா. But I'm happy you remember that story because ரெண்டு மூணு வாட்டி we have met many times in airports. At least 3-4 times. நான் முதல் வாட்டி போய் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தம்பி, கவலைப்படாதன்னு. ஸோ அப்போவே but he's right, that was my big break. So I went for the national team championship. Okay. So ஒரு junior team என்டர் பண்ணியிருந்தோம், கோல்ட்ஸ்னு. So all of us went there as a junior team and he was the sponsor. Illana, we wouldn't have gone. I won the top boat prize there. Okay. And I qualified for the men's championship and finished 4th in the men's rankings, and that opened. நான் அதுக்கப்புறம் I could India represent பண்ண முடிஞ்சது எல்லா international tournaments எல்லாம்.
பட் இட் ஆல் ஸ்டார்டட் வித் திஸ் பிரேக். தெரியறது இல்லைல்ல, இந்த விஷயம்லாம் வெளியில தெரியறதே இல்லை. நம்ம லைஃப்ல ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு அசைவு அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அந்த பாட்டு I love that song. I love the lyrics. It's எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கண்ணதாசனோட லிரிக்ஸ், MS விஸ்வநாதனோட பாட்டு, கமல் எங்க சித்தப்பா வேற பாடுவாங்க. நான் யூடியூப்ல நிறைய பார்ப்பேன். அம்மா also liked it. I mean we liked a lot of the same songs. ரெண்டு லைன் ஒரு குட்டி ஆனந்த் வந்து பாடியிருப்பாரு. நான் எங்களுக்காக ரெண்டு லைன் கம்பன் ஏமாந்தால் மட்டும். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியொரு ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். குட்டி ஆனந்த் தான் பார்த்திருப்பாரு அந்த படத்தை சின்ன வயசுல. உங்களுக்காக குட்டி ஆனந்த், இன்னொரு குட்டி ஆனந்த் ஆர் somebody like குட்டி ஆனந்த் வந்து இந்த பாட்டை உங்களுக்காக பாட போறாங்க. பார்க்கலாம். It's going to be a live performance for you. Oh my God. கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான், இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். கம்பன் ஏமாந்தான், இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ. அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ. அவள் அருஞ்சுவைப்பால் என ஏன் சொன்னான், அது குதிப்பதினால் தானோ. கம்பன் ஏமாந்தான். தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்றோ. அந்த தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை எரித்தால் தீபமும் பாவமன்றோ. கம்பன் ஏமாந்தான், இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல, அட நானும் ஏமாந்தேன். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தான், இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான். So ஆனந்த்காக ஸ்பெஷலா சேம்பர் மியூசிக் கிரியேட்டட் வித் யோர் ஓன் ஃபேவரட் சாங் ரக்தாக்ஷ்
அண்ட் அபிலாஷ், தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ போத். நல்லா இருந்தது.